قال الله سبحانه وتعالى يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم صدق الله مولانا العليم. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில சஹாபிய பெருமக்கள் வந்தபோது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துவிட்டு சொன்னார்கள், அல் ஈமானு மினல் யமான், ஈமான் என்பது யமன் தேசத்தில் இருக்கிறது என்று குறிப்பிட்டார்கள். இன்னொரு ஹதீஸில் இவர் ஒரு கூட்டம் வந்தபோது இவர்கள் உள்ளத்தில் ரிக்கத்துல் கல்ப், உள்ள ரொம்ப இலகுவானவர்கள், இவர்களிடத்தில் அல் ஈமானு மினல் யமானி அல் ஹிக்மத்து மினல் யமான், ஞானம் என்பதும் அந்த யமனில் இருக்கிறது என்றெல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இதற்கு உலமாக்கள் ஹதீஸுகளை வல்லுநர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். மதீனாவில் இருந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன்வாசிகளை பார்த்து இப்படி சொன்னதற்கு காரணம், மதீனாவில் வசிப்பவர்கள் அத்தனை பேருமே ஒரு காலத்தில் யமனிலிருந்து மதீனாவில் குடியேறியவர்கள் தான். வந்தவர்கள் யமன்வாசியாக இருந்தாலும் சரி, யமன் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, ஈமானுக்கு உதாரணமாக யமன்வாசிகளை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவது உண்டு என்று விளக்கம் சொல்லுவார். பொதுவாக அந்த ஜசீரத்தில் அரபில் இருக்கக்கூடிய பகுதிக்கு திஹாமா என்று பேர். திஹாமா என்று சொன்னால் அது யமனுக்குள்ளே கட்டுப்பட்டது. இவங்க எல்லாமே எந்த பிராந்தியத்தில் உள்ளவங்கன்னா யமன் பிராந்தியத்தை சார்ந்தவர்கள்னு மக்கா மதீனா வாசிகளை அந்த காலத்தில் சொல்லுகிற வழக்கம் இருந்தது. எனவே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் வாசிகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஈமானுக்கு அடையாளமான ஒரு செய்தியை பதிவிட்டார்கள் என்று விளக்கம் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஈமானுக்கு உதாரணமான மனிதர்கள் அந்த ஊரிலே இருந்தார்கள். ஒய்சுல் கர்னி என்ற ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் காலத்திலே வாழ்ந்தார். ஆனாலும் ரசூலுல்லாவை பார்க்க வரல. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒய்சுல் கர்னியை பார்த்தது கிடையாது. ஆனால் சொன்னார்கள், யமனில் ஒய்சுல் கர்னின்னு ஒருத்தர் இருக்கிறார், என் மீது அதிகமான முஹப்பத்துள்ளவர், அவரை நீங்கள் சந்திக்கின்ற போது அவருக்கு நீங்கள் சங்கை செய்யுங்கள் என்பது போன்ற வலியுறுத்தல்கள் சஹாபிகளுக்கு தரப்பட்டுருச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு அவர் ஹஜ்ஜுக்கு வந்திருந்தார். ஹஜ்ஜுக்கு வந்தபோது சஹாபிய பெருமக்கள் யமன்லேருந்து வந்த ஹாஜிகள் எங்கே இருக்கிறீர்கள் என்று விசாரித்து கொண்டு வந்து இங்கே ஒய்ஸ் யார் என்று கேட்டார்கள். ஒய்சுல் அல் கர்னி என்பவர் அடையாள கண்டு காட்டப்பட்ட போது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு உட்பட பல சஹாபிய பெருமக்கள் அவரை சந்தித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து சொன்னதை எல்லாம் பேசினார்கள் என்று ஹதீஸுகளிலே வருகிறது. பல தகவல்கள். எப்படியும் ஒரு தகவல், ரசூலுல்லாவுக்கு உஹது போரில் பல்லு உடஞ்சிருச்சுன்னு கேட்டவுடனே அவர் 2 முன்பல்ல எடுத்துட்டாருன்னு ஒரு செய்தி உண்டு. ரசூலுல்லாவுக்கு இல்லாத பல் நமக்கு வேணுமா என்று அவர் யோசித்தார்களாம். ஏன் அவர்கள் ரசூலுல்லா காலத்திலேயே வாழ்ந்து ரசூலுல்லாவை பார்க்க வரல என்று சொன்னால், அவர்களுக்கு அந்திம காலத்தில் ஒரு தாய் இருந்தார். அந்த தாயை பராமரிக்கின்ற, அவருக்கு மருந்து கொடுக்கின்ற, உணவு கொடுக்கின்ற, அவர்களை அந்த பணிகளெல்லாம் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார். 1500 கிலோமீட்டர் யமன்லேருந்து இங்கே மக்காவுக்கு வரணும்னா, மதீனாவுக்கு வரணும்னா இவ்வளோ தூரம் பயணப்பட்டு வருவதற்கு மாதக்கணக்கில் ஆகும், திரும்ப போவதற்கு மாதக்கணக்கில் ஆகும். அந்த காலகட்டங்களில் தன் தாயை பார்த்து கொள்வதற்கு ஆள் இல்லை என்பதாலே யமன் தேசத்திலிருந்து ஒய்சுல் கர்னி கடைசி வரை வர முடியாமல் போனது என்று சொல்வார்கள். இந்த உம்மத்தில் மிகச்சிறந்த சஹாபிகளுக்கு பிறகு மிகச்சிறந்த மனிதர் யார் என்று சொன்னால், முதலாவது இடத்தில் இந்த ஒய்சுல் கர்னி என்று சொல்வார்கள். ரசூலுல்லாவை பார்க்காதனால தாபிஇ என்கின்ற பட்டத்தை அவர்களுக்கு தருவார். ரசூலுல்லாவுக்கு பிறகு உள்ளவங்க, சஹாபிகளை பார்த்தவர் தாபியில் முதலாவது இடத்துல இருக்கிறது யாருன்னு கேட்டால், இவர் சஹாபியா இல்லையா என்பதில் கருத்து வேறுபாடு கொள்ளப்பட்ட ஒய்சுல் கர்னி தான் தாபியில் முதலாவது நபராக இருக்கிறார்கள். இப்படி ஈமானுக்கு உதாரணமான மனிதர்கள் யமன் தேசத்தில் இருந்தார்கள். ஈமானுக்கு பல உருவங்கள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நிறங்களில் ஈமானை அறிமுகப்படுத்தினார்கள். ஈமானுர் ரஹம்,
இரக்கம் சார்ந்த ஈமானா அர்ஹம உம்மத்தி பி உம்மத்தி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. ஈமானில் ஒரு பண்பு தான் இரக்கம். அந்த இரக்கம் என்ற நிறத்தோடு ஈமானை நீங்கள் பார்க்க விரும்பினால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவிடம் இருக்கிறது அந்த ஈமான். அஷ்ஷத்துஹும் ஃபி அம்ரில்லா, அல்லாஹ்வுடைய கடமைகளை வலுவாய் நிறைவேற்றுகிற ஈமான், கடுமையான ஈமானின் நிறம் பார்க்க விரும்புகிறீர்களா? உமர் ரலியல்லாஹுவிடத்திலே பாருங்கள், அந்த ஈமானிய பண்பு அவரிடத்தில் இருக்கிறது. அக்லாஹும் அலி, இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை எல்லாம் ஆய்வு செய்து சிறிய பெரிய எல்லா விஷயங்களுக்கும் தீர்ப்பு சொல்லுகின்ற அந்த தீர்வு சார்ந்த ஈமானை பார்க்க விரும்புகிறீர்களா? நீங்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹுவிடம் பாருங்கள். வெக்கம் சார்ந்த ஈமானை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்களா? அல் ஹயாஉ மினல் உஸ்மான் ரலியல்லாஹுவிடம் இருக்கின்ற வெக்கம் சார்ந்த ஈமானை நீங்கள் காணுங்கள். ஒவ்வொரு பண்புக்கும், ஈமானிய ஒவ்வொரு பண்புக்கும் ஒவ்வொரு தன்மைக்கும் ஒருவரை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணம் காட்டுவார்கள். அமீனு ஹாதியில் உம்மா அபு உபைதத்து இப்னு ஜர்ரா, இந்த உம்மத்தினுடைய மிகப்பெரிய நம்பிக்கையாளர் அபு உபைதா, நம்பிக்கை சார்ந்த ஈமானை பார்க்க வேண்டும். அப்படியானால் ஈமான் என்பது பல்வேறு பண்புகளை நிறங்களை கொண்டது. அப்போ யமன் வாசிகளை குறிப்பிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஈமானு மினல் யமான் என்று சொன்னால் யமன் வாசிகளிடத்திலிருந்து அந்த ஈமானிய பண்பு என்பதும் முன்னுதாரணமாகி சொல்லப்பட்ட ஈமான். மக்காவாசிகளுக்கும் யமன் வாசிகளுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்தியாசம் செய்கிறார்கள். ஒட்டகங்களை மேய்த்து ஒட்டக கூடாரங்களில் வாழ்பவர்களிடத்தில் இருக்கின்ற பெருமைக்கும் ஆடுகளை மேய்த்து வாழுகின்ற மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கிற சக்கீனத்துக்கும் வேறுபாடு உண்டு என்றார்கள். யமன்லாம் ஆடு மேய்க்கிறவங்க, எனவே அவரிடத்தில் சக்கீனத்து இருந்தது. ஒட்டகம் மேய்ப்பவர்களிடத்தில் பெருமையும் ஏற்றுக்கொள்ளாத பண்பும் இருந்தது. எனவே யமன் வாசிகள் ஒரு தடவை சொன்னால் அப்படியே விசுவாசித்தார்கள், ஒரு தடவை பேசினால் அதை அப்படி ஏற்றுக்கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் வாசிகளை குறித்து அவ்வளவு உயர்ந்த ஒரு கருத்துக்களை, அவர்களுடைய ஈமானுக்கு சாட்சி பகருகின்ற விஷயங்களை எடுத்து சொல்லி ஈமானுக்கு முன்னுதாரணமானவர்கள் என்று குறிப்பிட்டார்கள். ஈமானின் பண்புகளை படித்து கொள்வதற்கும் அந்த ஈமானை நாம் அதிகம் வளர்த்து கொள்வதற்குமான நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நல்குவானாக. சுப்ஹானல்லாஹ்.